கோவை மக்களவை தொகுதி வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே மேடையில் அமர்ந்து மக்களின் கேள்விக் கணைகளை நேருக்கு நேராக எதிர்கொள்ளும் மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் தொடர்கிறது. முதல் கேள்வி ஐயானி. சென்ற 5 ஆண்டுகளாக கடுமையான மின்வெட்டால் பஞ்சாலை மற்றும் பொறியியல் சிறு குறு தொழிற்சாலைகள் 30லிருந்து 40% அளவிற்கு இன்றைக்கு மூடப்பட்டுள்ளது. ஐயா பிரபு ஐயா அவர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். சென்ற ஆண்டு 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், கொடிஷியா மற்றும் கோவையில் உள்ள தொழில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கோவைக்கென தனியே தெர்மல் பவர் ஸ்டேஷன் அனல் மின்சார நிலையம் அமைப்பதற்காக ஒரு திட்டம் தயாரித்து மத்திய அரசின் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்தார்கள். ஓராண்டு பூர்த்தியாகும் இந்த நிலையில் இதுவரை அந்த திட்டத்தின் மீது எந்த ஒரு திரு பிரபு, இது ஒரு பிரைவேட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனில் தான் வர முடியும். ஏன்னா பிரைவேட் பண்ண முடியாது. ஏன்னா 1 மெகாவாட்டுக்கு 8 கோடி ஆகும். இங்கே 400 மெகாவாட் பற்றாக்குறை இருக்குது. முதல் 200 மெகாவாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஸ்டேஜில் 2 மெகாவாட் பண்ணலாம். இந்த திட்டம் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3 இயர்ஸில் முடிக்கலாம். நான் வெற்றி பெற்றால் உடனடியாக இந்த திட்டத்துக்கு முயற்சி செய்வேன் என்று உறுதியாக. அடுத்த கேள்வி, உங்கள் கேள்வி என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. அவர்கள் வாழ்க்கை தரம் இன்றும் மேன்மை அடையவில்லை. சரி, உங்கள் கேள்வி புரியுது. அவங்களுக்கும் சேர்த்து தான் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக போகிறீங்க. என்ன செய்வீங்க திராவிட முன்னேற்ற கழகம்? பார்த்தீங்கன்னாவே இப்போ நம்ம இங்கேயே எடுத்துட்டா, நீங்கள் ஏன் அங்கே பழங்குடி மக்கள் போகிறோம், இங்கேயே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அருந்ததி மக்களுக்கு இன்னும் போய் சேரலை. இப்போ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு படிப்படியாக போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷன்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் சொன்ன மாதிரி இன்னும் இன்டீரியரில் இருக்கலாம், இல்லைன்னு இல்லை, நடந்து போகிறது கூட வழி இல்லாமல் இருக்காங்க. இப்போ அது நான் பார்லிமெண்ட் உறுப்பினர்னா இன்டீரியரில் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் மீட் பண்ணி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு தரேன். இப்போ இங்கேயே இருக்கிறாங்க, இவங்களுக்கே நாங்கள் செய்ய தொடங்கியிருக்கோம். என்ன செய்யல? அவருடைய கேள்வி குறிப்பாக அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வீங்க? அதான் இங்கேருந்தே போகலைன்னு நான் சொல்ல வராங்க. இங்கேயே செஞ்சுட்டு இருக்கோம், நாங்கள் அங்கேயும் போய் செய்வோம்னு சொல்ல வரேன். சரி, உங்களுடைய பதில் என்னையா அதுக்கு? நான் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தபோது இந்த முருகன் பதி போன்ற இடங்களில் இருந்த மலைவாழ் மக்களுக்காக ஒரு பாலம் கட்டி கொடுத்து சாலை போட்டு அவர்கள் எளிதாக நகரத்துக்குள் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு திரும்ப செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப தான் அது எளிதாக இருக்கும். அது நிச்சயமாக அந்த மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அடிப்படை வசதிகளை முதலிலே கொண்டு சேர்ப்பது தான் முறையாக இருக்கும். இவங்க 2 பேருடைய பதில்கள் உங்களுக்கு திருப்தி தருதா? சொல்லுங்க. அந்த இஃப்கோ தத்தெடுத்தது அந்த ஏரியாலாம் நிறைய வளர்ச்சி இருந்தது. ஆனால் அந்த மக்கள் அந்த வளர்ச்சியை பயன்படுத்திக்கல. நிறைய சமுதாயம் கூட அவங்க கேவ்ஸில் இருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வீடு கட்டி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் போன எலெக்ஷனில் அங்கே போய் பார்த்தா மறுபடியும் கேவ்ஸ்குள்ளே போயிட்டாங்க. இப்போ புரியுதா? மக்கள் பயன்படுத்திக்கலன்னு சொல்கிறாரு. மக்கள் பயன்படுத்திக்கல. சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இஃப்கோ எல்லா இதுவுமே பண்ணி கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அது மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க பாமர மக்கள், அவங்களுக்கு மானிட்டர் பேரளவில் மட்டும் நம்ம ஒரு நாள் மட்டும் நம்ம போய் ஒரு கட்டடம் கட்டியோ இல்லை சமுதாய கூடம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது பேரளவில் முடிஞ்சு போயிடும். யார் பண்ணா அப்படின்னா இந்த எம்பி சார் இருந்தப்போ பண்ணாங்க அப்படிங்கிற. அதை பயன்படுத்துவதற்கு வழிநடத்தவும் செய்யணும்னு சொல்கிறீங்க. அது ஏன் செய்யலை? அது பண்ணியிருக்காங்க. ஆனால் மந்திரி ஆட்சி மாறி போச்சு. அதுக்கப்புறம் நான் மந்திரி இல்லை. எனக்கு அவங்க நல்ல பழக்கம். அதனால் மீண்டும் கோவை பாராளுமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் கட்டாயமாக செய்வேன். எனக்கு அவங்க நிறைய அன்பு இருக்குது. சரி, பழக்கமானவங்களை விட்டுட மாட்டீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்து உங்கள் கேள்வி என்னம்மா? சுருக்கமாக கேள்வி சொல்லுங்க. அவர்கள் அவர்களுடைய பூர்வீக நிலங்களை இழந்திருக்கிறார்கள். அப்போ பழங்குடியினுடைய நிலங்கள் மீட்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு நமக்கு போராடி நம்ம உச்சநீதிமன்றத்தில் அதற்கான தீர்ப்பை வாங்கியிருக்கிறோம். வன உரிமை சட்டம் இருக்கிறது. இந்த வன உரிமை சட்டத்தையும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் சரியான முறையில் அமல்படுத்தினாலே இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வளரும். வெற்றி பெற்றால் நிச்சயமா செய்யுங்க. அம்மா, உங்க கேள்வி. ஐயா, நான் கல்வித்துறை சார்பாக கேட்க விரும்புகிறேன். நீங்கள் 4 பேருமே பேசுனீங்க, கரண்ட் பற்றி பேசுனீங்க, நம்ம பேசிக் நீட்ஸ் எல்லாம் பேசுனீங்க. கல்வித்துறையில் நம்ம கோவை மாவட்டம் ஒரு சிறந்த எஜுகேஷனல் ஹப்புன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன? நீங்கள் யாராவது ஜெயிச்சு வந்தீங்கன்னா கல்வித்துறைக்கான உங்களோட
ரோல் என்னவா இருக்கும்? ஏற்கனவே நல்லா இருக்கு, இது இப்படியே இருக்கட்டும் விட்டுடுவீங்களா, இல்ல இன்னும் சிறப்பாக என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க. யார்கிட்ட உங்க கேள்வி? 4 பேர்த்துல 4 பேர். சரி, டி.ஆர். ராதாகிருஷ்ணன் நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது. நம்முடைய போத்தனூர் பகுதியில் நிறைய ரயில்வே இடம் இருக்குது. அந்த ரயில்வே இடத்துல ஒரு ரயில்வே மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணும். அதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் ஒரு வைத்திய வசதி, ஒரு நல்ல வைத்திய வசதி எளிய முறையில் கட்டணங்கள் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அளவில் பண்ணணும்னு நினைக்கிறேன். கணேஷ்குமார், உங்ககிட்ட ஏதாவது செயல் திட்டம்? இப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷனை வந்து இலவசமாக இருக்கணும். வந்து இவர் சொன்ன மாதிரி மெடிக்கல் காலேஜ் இலவச கல்விக்கு என்ன செய்ய போறீங்க? நான் அதுக்கு போராடி அது என்னென்ன பண்ணணுமோ எந்த வகையில புரியல, துல்லியமாவே சொல்லுங்க. இப்போ துல்லியமான அரசை வந்து நம்ம பேசி, இப்போ அந்த அமைச்சர் யாராக இருக்காங்க அவங்ககிட்ட பேசி இது மாதிரி நம்ம இலவச கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து அதுக்காக பாடுபடும். தரமான ஆமாம். இந்த கல்வி ஒரு கோவை பொறுத்தவரையிலும் ஒரு எஜுகேஷன் ஹப்பாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பின்னணி. இந்த பின்னணியில் நம்ம வந்து அது கொஞ்சம் உள்ளே நுழைந்து பார்க்கின்ற போது அதனுடைய தரம் இன்னும் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. தரம் உயர்த்தாத காரணத்தினால எம்ப்ளாயபிலிட்டி என்று சொல்லக்கூடிய மாணவர்கள், என்ஜினியர்கள் வெளியே வராங்க. வெளியே வந்தாலும் அவங்களுக்கு பட்டம் இருந்தாலும் வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவங்க சொந்தமாக தொழில் செய்வது என்கின்ற திறன் வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் வந்து திறனை நாம் வந்து அதிகப்படுத்த வேண்டும். இதற்கு அடிப்படையில் கல்வி நிறுவனங்களுக்குள்ள ஒரு கேம்பஸ் டெமோக்ரஸி வேண்டும் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். சென்னையில் வந்து ஐஐடியும் திருச்சியில் என்ஐடியும் மட்டும்தான் இருக்குது. என்ஐடிக்கு உள்ளேயே ஐஐஎம்மையும் கொண்டு போய் போட்டாங்க. திருச்சியில் இருக்கிற இடத்துல இன்னொன்னே கொண்டு போய் போட்டாங்க. ஏன் கோவை மாநகரத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வரக்கூடாதா? அதுக்காக நம்ம புதிய உறுப்பினர்கள் முயற்சி செய்யக்கூடாதா? திட்டம் இருக்கு. கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜ் இருக்கு. பாராமெடிக்கல்ஸுக்கு ஒரு முக்கியமான காலேஜ் வருது 300 கோடி மதிப்பில். அது ஏற்கனவே சேங்ஷன் ஆயிடுச்சு, பணம் ஒதுக்கீடு ஆயிடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் இஎஸ்ஐ இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது வாட் யூ கால் தட், ஓப்பன் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில் இருக்க மாதிரி இங்கே வருது. ஏற்கனவே இருக்கு. இஎஸ்ஐ ஆல்சோ இருக்கு. இஎஸ்ஐல கல்லூரி. நேரம் விரைவாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கடந்த முறை நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சர்தார் வல்லபாய் பட்டேலில் பேரில் ஒரு டெக்ஸ்டைல் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறோம். அதை நிச்சயமாக சர்வதேச தரத்துக்கு உயர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை செய்வோம். கோவை மாநகரம் பெரிய தொழில் மாநகரம்னு சொல்லிட்டு எல்லா வேட்பாளர்களும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தொழில் மாநகரத்துக்கு ஒரு சர்வதேச விமான நிலையம் அந்தஸ்து உயர்த்தப்பட்டு 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷம் ஆன பின்னாடியும் கூட இந்த 4 வருஷத்தில் 3 சர்வதேச விமானங்கள் மட்டும்தான் தரையிறங்கி ஏறி இருக்கு. மலேசியா, துபாய், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். இந்த சர்வதேச விமான நிலையம் உயர்த்தப்பட்டும் அந்த தரத்தை பெறாததுனால 400 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட ஐடி பார்க், டைடல் பார்க் காலியாகவே கிடக்கு. யார்கிட்ட இந்த கேள்வி? இந்த தொகுதியுடைய பழைய உறுப்பினர் சிபிஆர் அவர்கள். சொல்லுங்க. அதாவது முதல்ல சின்ன விமான நிலையமாக தான் இருந்தது. அப்போ இவ்வளவு ப்ரைவேட் செக்டார் ஓப்பன் அப் ஆகலை. முதல்ல நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எக்ஸ்பேண்ட் பண்ணினதுக்கப்புறம் தான் இன்றைக்கி டொமஸ்டிக் ஏர்லைனில் வெல் கனெக்டடாக கோயம்புத்தூர் மாதிரி இருக்குது. நிச்சயமாக எதிர்காலத்தில் வெல் கனெக்டடாக இன்டர்நேஷ்னல் ரொம்ப மந்தமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது கரெக்டு. அவருடைய வேகம் லைட்டனிங் வேகமாக இருக்கலாம். 5000 குடும்பங்கள் பாதிக்கப்படுதுங்கிறது ஒன்றும், அதில் பாதி குடும்பங்கள்கிட்ட இருந்து இவங்க லேண்ட் அக்யூசியேஷனை ஏற்கனவே பண்ணிட்டாங்க. இப்போ இது அரை கிணறு தாண்டினது போல் நிற்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நாம் திட்டமிடுகிறோமா, அல்லது உடனடியாக நம்மளுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்ய கொள்வதற்காக அதிக பாதிப்பு இல்லாமல் பண்ண போகிறோமாங்கிறது 2வது கேள்வி. மக்கள் பாதிக்கப்படாமல் அவங்களுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அதை கொடுத்து வாங்கலாம். மக்கள் தயாராக இருக்காங்க அதுக்கு. அவன் பாதிக்கப்படும் போது அவன் வந்து கேஸ் போடுறாங்க, அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் விமானம் வேணும் நமக்கு. இந்த இப்போ இருக்கிற விமானம் இல்லை, டொமஸ்டிக்கை கார்கோ பண்ணிவிட்டு அவங்க அந்த சினியம்பாலத்துக்கு தான் கொண்டு போகிறதா ஐடியா இருக்குது அவங்ககிட்ட. அப்போ அவங்களுக்கு சந்தை விலை கிடைக்க நீங்கள் போராடுவோம். மேலும் பல காரமான கேள்விகளோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. வாக்காளர்களின் கேள்வி கணைகள் மீண்டும் பாயும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மோதும் வேட்பாளர்கள், கணிக்கும் வாக்காளர்கள் தொடரும்.
ஐயா, ஆனா அதற்கான முயற்சிகளை ஒரே நாங்கள் ஒரு செய்து வார்த்தைங்க கொண்டுதான் ஐயா, ஒரு பகுதியில இருந்து கொண்டு முடிக்கப்பட்ட அணைக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு மத்திய அரசாங்கம் 2 மாநிலத்து கூட பேசி அதை வாங்க முடியாதுங்கிற நிலைமை கேவலமா இருக்குதுங்க எங்களுக்கு.